ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் ஒன் டே ட்ரிப் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் பூந்தமல்லி ஹை ரோட்டில் ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நல்லா கீ ரோஸ்ட்டு, மசாலா தோசை, பொங்கல், பூரி இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பித்தோம். காரில் தான் போயிருந்தோம். ஸோ காரில் போகும்போது அண்ணனுங்க 2 பேர் தான் கார் மாறி மாறி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே நாங்கள் போனோம். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பேசிகிட்டே வந்தாங்க. போகிற அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. போகிற வழியெல்லாம் நாங்கள் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்களேன், சின்ன வயசுலேருந்தே எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்தவங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இந்த ட்ரிப்பை அவங்க என்ஜாய் பண்ணாங்க. இவங்க 3 பேரும் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி டீ குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் அவங்கள வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அவங்களுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல நின்று டீ குடிக்கும்போது என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கே போனாலும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கெலாம் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஆம்பூரில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். நிஜமாக சூப்பராக இருந்ததுங்க அந்த ஹோட்டலு. வெளியெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருந்தது. நாங்கள் மக்கன் பேடாலாம் வாங்கினோம். மக்கன் பேடா அங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அப்புறம் முட்டை மிட்டாயின்னு ஒரு ஸ்வீட் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ எல்லோரும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க பவி வந்து வெஜிடேரியன், அதனால் அவங்க நூடுல்ஸும் கோபி மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிஜமாக சொல்கிறாங்க, சாப்பிட்டா ஆம்பூர் பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டுங்க. இதுக்கு நம்ம கத்திரிக்காவும் ரைத்தாவும் தொட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கத்திரிக்காய் ரைத்தா தொட்டால் இதோட டேஸ்ட்டே மாறிடுது. அவ்வளோ டேஸ்ட்டு வெறும் பிரியாணியை சாப்பிட்டா. அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியனும் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டோங்க. செம்ம டெலிஷியஸாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ சூப்பர் ட்ரிப்பாக இருந்தது இந்த வாட்டி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரிப் போகிறது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது ரொம்ப அழகாக செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லோரும் மாறி மாறி ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வரும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு ரொம்ப நிறைவாக நாங்கள் வந்தோம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.